நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம தேவனை உரிமை பாராட்டி துதிக்கிறது குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி சங்கீதம் 118 அதிகாரம் வசனம் 28. Psalms chapter 118 verse 28. நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். வழக்கமா தேவனை ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இன்னாருடைய தேவன் சொல்லி அடையாளப்படுத்துவோம். அப்படியாக நம்முடைய முற்பிதாக்களின் தேவனாக இருந்த அவரை என் தேவன் சொல்லி நாம உரிமை கொண்டாடும் போதுதான் அவரை முழு மனதோடு துதிக்க முடியும். இந்த சங்கீத பகுதிகளுடைய அநேக இடத்துல தேவனை என் தேவன் சொல்லி சங்கீதக்காரன் துதித்திருக்கிறத பார்க்கலாம். அந்தபடியாக தேவனை நம்முடைய தேவன் என்று உரிமை பாராட்டும் போது நம்மிலிருந்து எழும்புகிற துதி இன்னும் அதிகமாக இருக்கும். அது தேவனை உயர்த்துவதாக இருக்கும். அப்படிப்பட்ட துதியில தேவனும் பிரியப்படுவாரு. இந்தபடி தேவன் மீது உரிமை பாராட்டி அவரை துதிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில உயர்த்தப்படுறாரு. அப்படி அவர் உயர்த்தப்படும் போது சத்துருக்களின் கோட்டைகள் தகர்த்து போடப்படும். இதனால்தான் துதியினால அந்தகாரம் இடிந்து விழுகும்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் விலகிறதுக்கு தேவனை நம்முடைய சொந்த தேவனாக உரிமை பாராட்டி நீரே என் தேவன் என்று சொல்லி அவரை துதிக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 143 அதிகாரம் 10வது வசனத்துல தாவீது அழகா கேட்கிறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். இந்தபடியாக அவரே நம்முடைய தேவனாக இருக்கும்போது அவருக்கு பிரியமானதை செய்ய நாம முற்படுவோம். அப்படிப்பட்ட உறவின் ஐக்கியத்திற்குள்ளார நாம வருவோம். தேவனோடு எந்த அளவுக்கு ஐக்கியமாகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமானதாக மாறும். அவருக்கு உகந்த பரிசுத்தோடு காணப்படும். இப்படியான உரிமையை நாம கொண்டிருக்கிறோமா? இந்த வார்த்தைகளை சொல்லிய தாவீதே நமக்கு முன்னுதாரணமா இருக்கிறாரு. அவர் தன்னுடைய வாழ்க்கையில தேவனை தன்னுடைய சொந்த தேவனாக உரிமை பாராட்டி அவரை என்றென்றைக்கும் பற்றி கொண்டிருப்பதனால அவருக்கு வந்த எல்லா சூழ்நிலையும் கடந்து அவர் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவராக இருக்கிறாரு. தேவனை உறுதியாக பற்றி கொண்டதுனால சமாதானத்தை காத்து கொண்டவரா இருக்கிறாரு. தன்னுடைய ஆத்மாவிற்கும் இதையே சொல்கிறவராக இருக்கிறாரு. சங்கீதம் 145 அதிகாரம் முதல் வசனத்துல கூட ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன்னு சொல்றாரு. இந்தபடி என் தேவன் சொல்லி அவர் உரிமை பாராட்டுகிறத அநேக பகுதிகளில் பார்க்க முடியும். சங்கீதம் 146 அதிகாரம் 2வது வசனத்துல நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இந்தப்படியான துதியின் வாஞ்சை அவருக்குள்ளார காணப்பட்டதின் காரணம் அவர் தேவனை தன்னுடைய சொந்த தேவனாக உரிமை பாராட்டி அவரே தன்னை ஆட்கொண்ட பிதா என்பதை அறிந்து வைத்திருக்கிறாரு. இப்படியாகவே தேவன் அநேகர் உரிமை பாராட்டியிருக்காங்க. ஏசாயா தீர்க்கதரிசி கூட கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதை ஏசாயா 25வது அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கும்போது தெரியும். அந்தபடியாக தேவனை நம்முடைய சொந்த தேவனாக உரிமை பாட்டும் போது நாம் அவரை உயர்த்துவோம், நாம் அவரை துதிப்போம், அவரை கனப்படுத்தி அவருடைய வழிகளை நடப்பவர்களாக இருப்போம். அந்தபடியாக நாம் ஒவ்வொருவரும் தேவனை நம்முடைய சொந்த தேவனாக உரிமை பாராட்டி நீரே என் தேவன் சொல்லி அவரை உயர்த்தி துதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளும் நீங்கும். அப்படி நாம சத்ருவின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விடுதலையோடு தேவனை உரிமை பாராட்டி துதிக்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நீரே என் தேவன் சொல்லி அவரை துதித்து உயர்த்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவரீர் எங்களை சொந்த சம்பத்தாக உரிமை பாராட்டுவது போல நாங்களும் நீரே என் தேவன் என்று சொல்லி உம்மை உரிமை பாராட்டி உம்மை துதித்து உயர்த்தணும் ராஜா. அதை இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்ச தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆம் ராஜா, நீரே எங்கள் தேவன், உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளுங்கப்பா. உமக்கு உகந்த பரிசுத்தம் எங்களிடத்துல காணப்படும்படியா எங்களை நடத்தி அருளுங்கப்பா. அந்தபடியாக ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்பட்டபடி நீரே என் தேவன் என்று நாங்க ஒவ்வொருவரும் உரிமை பாட்டும்படியாக தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.